வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட்டு. தெலுங்கில் நம்மளுடைய சுவாமி ஜீ தெலுங்கில் ஒரு சீரியல் பண்ணுறாரு. அந்த சீரியலோட பெயர் வந்து ஆட்டோ விஜயசாந்தி. விஜயசாந்தின்னு கேட்டோன்னே நமக்கு நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் கூட அவங்க நடித்தாங்களே, அந்த படம் தான் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. எனிவேஸ், இந்த இடத்துல சுவாமியோடைய இந்த புது சீரியலில் அவர் தான் ஹீரோ. ஏன்னா அண்ணன் கேரக்டர் பண்ணுறாரோ, ஒரு ஜஸ்ட்டு கொஞ்ச நாள் தான் வரும், அதனால் அந்த மாதிரி ரோலாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இங்கே அண்ணன் ரோல் பண்ணல, ஹீரோ ரோல் பண்ணுறாங்க. ஸோ வர்ஷினி உண்மையுமே நீ நான் காதலுக்கு அப்புறம் எப்படி பாருங்களேன், கடவுள் ஒரு முடிச்சு போட்டிருக்காருன்ட்டு. ஏன்னா நீ நான் காதலில் வர்ஷினியோட இங்கேயே சுவாமி கனெக்ட் ஆகிறதான் ஹீரோ ஹீரோயின்ஸாக. பட் ஆனால் அவர் இங்கே சீரியல் வேண்டான்னு சொன்னாங்க. அதே மாதிரி வர்ஷினிக்கு இங்கே விஜயில் ஒரு சீரியல் கொடுத்தாங்க. ஆனால் அது ஏதோ ஒரு காரணம் நமக்கு டீட்டெயிலாக தெரில. பட் ஆனால் அவங்களுமே அதெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாவில் ஸ்டோரி, விஜயில் வந்து ஒரு சீரியல் பண்ணுறோன்ட்டு. பட் ஆனால் அந்த சீரியல் இல்லைன்ட்டு ஒரு 2-3 நாளில் வந்துருச்சு. ஏன்னா இந்த சீரியல் ஆஃபர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வீரா சீரியல் ரொம்பவே சூப்பரான ஒரு கேரக்டர் மாறன். உண்மையுமே நிறையா பரபரப்போடு பேசப்பட்டுருக்கு. இப்போது நம்மளுடைய முத்து கேரக்டர் பார்த்திங்கன்னா இந்த ட்ரிங்க் பண்ணுற மாதிரி தான் இனிஷியலில் ப்ரமோவில் காமிச்சிருப்பாங்க. அவர் கொஞ்சம் அப்படி தான் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரியே ஒரு கேரக்டர் தான் மாறன் கேரக்டர். அந்த மாறன் கேரக்டர் தான் இனிஷியல் அந்த ப்ரமோவில் சுவாமி காட்டுறாங்க. கொஞ்சம் வருத்தப்படாதீங்க, அப்படி தானே இருக்கும். நம்ம இதில் விஜய் கேரக்டரே கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செமையாக பண்ணியிருப்பார், டெரிஃபிக்காக. அப்புறம் தான் வந்து காதல் மன்னனாக வந்தார். அது மாதிரி அங்கேயும் அப்படி தான். ஸோ சூப்பராக இருக்கும். நானுமே இனிஷியலில் பார்த்துருக்கேன். ப்ரமோவில் நிறைய சேஞ்சஸும் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஆட்டோவில் அண்ணா உட்காந்துருப்பாங்க, அண்ணனோட ஃப்ரெண்டு உட்காந்துருப்பாங்க. அவங்க 2 பேரும் ட்ராவல் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆவாங்க. ஆனால் கூடவே அவங்களுடைய தங்கையும் உட்காந்துருக்காங்க, சிஸ்டரும் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்புறம் இங்கே ஹீரோயினும் அந்த ஆட்டோ அப்படின்ட்டு அவங்களோட என்ன சொன்னால் ஆட்டோ ஓட்டுறதை மென்ஷன் பண்ணுறதுக்கு அந்த சீரியலில் டைட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க தங்கச்சி ஆட்டோ ஓட்டுற மாதிரிலாம் சீன் வருது. ஸோ பார்ப்போம். இங்கே வீரா கிட்டேருந்து அங்கே கொஞ்சம் சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. கதையில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறது ப்ரமோ பார்க்கும்போதே தெரியுது. ஹோப் உங்களுக்கும் புரியும். ஸோ இது சுவாமியோட ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு பயங்கர ஹாப்பியான விஷயம். தெலுங்கு தெரிஞ்சால் தானே. இதுக்காகவே நான் 2-3 லாங்குவேஜ் கற்றுக்கலாம் தான் இருக்கேன். அது குறிப்பாக அந்த தெலுங்கு கற்றுக்கிட்டே ஆகணும் மாட்டிருக்குங்க. ஏன்னா அங்கே என்ன நடக்குதுங்கிறது பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப நாளாக நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நம்மளும் ஒரு லைன் கூட கற்றுக்க விரும்ப முடியலன்னு டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இருந்தாலும் சுவாமியோடைய இந்த என்ன சொல்கிறது புது பயணம் ஒரு பெரிய ஹிட் கொடுக்கட்டும். ஆனால் உண்மையுமே அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் அவர் சென்னையில் செட்டில் ஆவார், சென்னையில் மூவிஸ்லாம் பண்ணுவாருன்றதும். பட் 2 சீரியல் பேரலாக பண்ணும்போது மூவி பண்ணலாம். அது ரொம்ப கஷ்டமாக அந்த கால் ஷீட்டை இழுத்து பிடிச்சி பண்ணுற விஷயந்தான். இருந்தாலும் அவர் ஒரு கடினமான உழைப்பாளி. எப்போதுமே 2 லாங்குவேஜில் சீரியல் பண்ணுறதுங்கிறது சுவாமிக்கு சர்வசாதாரணம் தான். கண்டிப்பாக ரெஸ்ட்லெஸ்ஸாக அவர் அந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கார். எனிவேஸ், அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இன்னும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவருக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஆட்டோ விஜயசாந்தி ஒரு பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறேன். சுவாமி ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. எனிவேஸ், உங்களுடைய கருத்துக்கள்.